விட்டமின் ஏ வந்து கிடைக்குது. ஓகேவா? ஸோ இந்த விட்டமின் ஏ வந்து ரொம்ப டிஃபிஷியன்சி ஆகிடுச்சு, கிடைக்காம போயிடுச்சு அப்படின்னா மாலைக்கண் நோயெலாம் வர சான்ஸ் இருக்குது. கண்ணுலாம் ஒழுங்காக தெரியாது, கன்ஜெக்டிவா கார்னியாலாம் சொல்கிறல, அதெல்லாம் கொஞ்சம் ட்ரையாக கொஞ்சம் தெரியாமல் போகும். ஓகேவா? அதெல்லாம் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு தான் உங்களுக்கு நாங்கள் முன்னாடியே வந்து விட்டமின் ஏ வந்து கொடுக்குறோம். ஓகேவா? எல்லாரும் காலைல சாப்பிட்டீங்களா? எல்லாருக்கும் தூங்குறீங்க. இப்ப எல்லாருக்கும் மருந்து கொடுக்க போறோம். சரிங்களா? எதுக்கு தெரியுமா? எல்லாருக்கும் கண்ணு நல்லா பறிச்சு தெரியறதுக்காக. ஓகேவா? அதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா உங்க வயிற்றுக்கு நல்லது இல்லை. வாயில பல்லுலலாம் ஒட்டிட்டு என்ன ஆகும், பூச்சி வந்து வந்துடும். அப்புறம் பூச்சி பல்லாயிடும். நீங்க என்ன பண்ணுவீங்க, ஒரு 6th 7th கொஞ்சம் பெரிய அண்ணா மாதிரி வரும்போதெல்லாம் பல்லே இருக்காது உங்ககிட்ட. அப்பெல்லாம் நிறைய சாப்பிடணும்ல, நீங்க வேணும்ல பல்லு. அதனால 2 வேளை ப்ரஷ் பண்ணணும். சரியா? எந்த ஸ்வீட் ஐட்டம்ஸ் சாப்பிட்டாலும் சாக்லேட் சாப்பிட்டாலும் மென்று சாப்பிட்டுட்டு அப்படியே இருக்கக்கூடாது. வாய் கொப்பளிச்சுட்டு தான் உட்காரணும். சரியா? வாயிலே அடக்கி வச்சுக்க கூடாது. அதனாலதான் பூச்சிப்பல் நிறைய வருது. சரியா? எல்லார் ஃபேஸுமே கிளீனியா இருக்கு, முகத்துல எல்லாம் வெள்ளை வெள்ளையா இருக்குது. எல்லாருக்குமே பூச்சி மந்திரம் சாப்பிட்டீங்களா இல்லையா? சொல்லிக்கணுமா? எதை சாப்பிட்டாலுமே உடனே வாய்க்கு பிடிச்சிடும். வாய்க்கு பிடிச்சி முழுங்கிடும், வெளுத்து போயிடும். அப்படி பண்ணாலே சொந்த பல் வராது. ஓகேவா? யாரெல்லாம் கடையில் இந்த 10 ரூபா ஜூஸ் எல்லாம் வாங்கி கொடுப்பீங்க? எப்படியா? ரீசெண்ட் டைமில் ஒரு குழந்தை ஒரு தவறி நான் பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி ஒரு 10 ரூபா ஜூஸ் வாங்கி குடிச்சு, வெயில் அதிகமாக இருக்குல்ல, லீவ் டைமில் என்ன கேட்பீங்க, வீட்டில் ஒரு 10 ரூபா கொடுத்து ஜூஸ் வாங்கி கொடுப்பாங்களா? இல்லை நீங்களாக போய் வாங்கி கொடுப்பீங்களா? அந்த மாதிரியெல்லாம் வாங்கி குடிக்கக்கூடாது. இப்போ நீங்கள் வாங்குறீங்கன்னா அதில் எக்ஸ்பைரி பார்க்க முடியாது. ஒருவேளை அது ஓல்டு ஸ்டாக்காக இருக்கலாம். உங்களுக்கு ஜூஸ் வேணும்னா பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி தான் வாங்கிட்டு வந்து குடிக்கணும். பாக்கெட் ஐட்டம்ஸோ இல்லை ஏதோ ஒரு மட்டமான கம்பெனி வாட்டர் பாட்டிலில் வர ஜூஸஸோ வாங்கிட்டு வந்து நீங்களாக போய் குடிக்கக்கூடாது. சரியா? அந்த அவேர்னஸ் இருக்கணும். அப்பா அம்மா கிட்ட சொல்லி தான் ஜூஸ் வாங்கிட்டு வந்து குடிக்கணும்.